ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெசிபி என்னன்னா, இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை மோட்டோ மொபைல் ஆப். பை மோட்டோ மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான அனைத்து க்ரோசரி பொருட்களும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம முட்டை வந்து குண்டால போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். முட்டை நம்ம நல்லா வேகறதுக்கு விட்டுறலாம். வேகறதுக்குள்ளே நம்ம வந்து முட்டைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கு பிறகு 4 டீ கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம 2-3 வெங்காயம் அரிஞ்சு வச்சது இதுலேயே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து 10-12 பூண்டு பல் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு அளவுக்கு நம்ம இஞ்சி சின்ன சின்னதாக வந்து பொடி பொடியாக அரிஞ்சு இதுலேயே சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி போட்டதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஷேப்பில் வர வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கு பிறகு அரிஞ்சு வச்சு 2 தக்காளி இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கின வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மசாலாலாம் சேர்த்து 2 ஸ்பூன் வந்து நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூனு. எல்லா மசாலாவும் போட்டதுக்கு பிறகு ஒரு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் ஆறத்துக்கு விட்டலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா முட்டை நல்லா வெந்துருச்சாட்டுக்கிட்டு நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எல்லா முட்டையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஒரு முட்டையை எல்லாம் தொளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் தொளிச்சு எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கு பிறகு 5 டீ கரண்டி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு பட்டை, ஸ்டார், லவங்கம், பிரியாணி இலை இதுலேயே சேர்த்து அரிஞ்சு வச்சு ஒரு வெங்காயமும் இதுலேயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சு 4 பச்சை மிளகாயும் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச ஒரு தக்காளி இதுலேயே சேர்த்து அதையும் நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். வேக வரைக்கும் நம்ம கிளறி விடணும். தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவும் இதுலேயே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவும் இதுலேயே சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு பிறகு நம்ம ஒரு கிளறி நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டலாம். நல்லா கொதிக்கணும். அரைச்சி வச்சு பொட்டுக்கடலையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுடலாம். வாங்க, முட்டைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், மேகி மசாலா போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச முட்டையில சேர்த்துக்கலாம். முட்டையை 2ஆக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா இதுலேயே போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி மசாலா வந்து போட்டுகிட்டே இருக்கணும். எல்லாத்துலேயும் வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சா இல்லையான்னு. நல்லா கொதிக்கணும். குழம்புல இருக்கிற பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா முட்டை, அதில் ஒன்று நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம். எல்லா முட்டையும் குழம்புல போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளறி அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.